2021-22க்கான தமிழக அரசின் மின்னணு கொள்முதல் குறித்த இந்திய தணிக்கை துறை தலைவரின் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக அரசு துறைகள் மற்றும் நிறுவனங்கள் பொருட்கள் மற்றும் சேவைகளை இணையதளத்தின் மூலம் மட்டுமே கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதை அரசு கட்டாயமாக்கவில்லை என்று இதில் கூறப்பட்டுள்ளது. இதனால் இந்த இணையதளம் தொடங்கப்பட்டு 15 ஆண்டுகள் கடந்தும் 74% அரசு நிறுவனங்கள் அதனை பயன்படுத்துவதில்லை. இதனால் டெண்டர் செயல்முறையின் வெளிப்படைத்தன்மையும் நடுநிலைத்தன்மையும் பாதிக்கப்பட்டுள்ளது. குடும்ப உறுப்பினர்களே வெவ்வேறு ஏலதாரர்களாக பங்கேற்பது, கொள்முதல் நிறுவனத்தின் கணினிகளில் இருந்து ஒப்பந்த புள்ளி சமர்ப்பிப்பதில் தொடர்கின்றனர். வெவ்வேறு ஏலதாரர்கள் ஒரே IP முகவரியில் இருந்து ஒப்பந்த புள்ளிகளை சமர்ப்பித்தல், ஒப்பந்த முறைகேடுகளை குறிக்கும் தொடர்ச்சியான EMD ஆவண எண்கள், முறையற்ற வணிக கூட்டமைப்பு போன்ற முறைகேடான ஏல முறைகள் கண்டறியப்பட்டுள்ளன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.